ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸி மெத்தடில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் பாருங்கள் இவ்வளோ, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் நல்லா 3-4 கைப்பிடி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிடணும். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா அதை கிளாஸி பதத்தில் வர மாதிரி வதக்கிட்டு கத்திரிக்காயை முழுசு முழுசாக 4ஆக கட் பண்ணி அதில் போடணும். அதில் மஞ்சத்தூள் போடணும், உப்பு போடணும். இங்கே பக்கத்தில் சேனக்கிழங்கு வேக வச்சு வறுத்து வச்சுருக்கிறேன், இதுக்கு மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் இருங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் போடாமல் வச்சுக்கணும். இதில் அரைக்கிறதுக்கு தேங்காய், தக்காளி, கெசகசா, அப்புறமே கடல் பாசி இதெல்லாம் போட்டு அதுலேயே உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ அது நல்லா கொஞ்சம் வெந்த உடனே வர்ற மாதிரி இருக்கிறப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி புளித்தண்ணி ஊற்றணும். புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் வெல்லம் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் போடல. போட்டுட்டு பாருங்கள் எப்படி தண்ணி கொஞ்சம் மிதங்குற மாதிரி இருக்கா. போட்டுட்டு ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு விசில் போடணும். விசில் போட்ட உடனே ஸ்லோ பண்ணோம்னா விசிலில் ஏறுதா இல்லையான்னு தெரியாது இல்லையா. அதுக்காக 10 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசு பண்ணிவிடுங்க. பெருசு பண்ண உடனே 3 விசில் கண்டினியூஸாக வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஐயோ கத்திரிக்காய் அழிஞ்சிடுமே அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸ்லோவில் தான் வச்சுருக்கீங்க. அது கொதித்து அது ஸ்டீமெல்லாம் ஏறுறதுக்கே நிறையா நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஹை பண்ணோம்னா 3 சவுண்டு வச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். டக்கு டக்குன்னு வரும். உடனே ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே தேறி வந்துடும். அதுதான் இந்த குக்கரில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேனக்கிழங்கு பொரியலோடு சாப்பிட்டேன். தேங்க்யூ.